வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலிலே முழுமையாக ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது. புதிய நிகழ்வு தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக சுமத்ரா தீவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் ஒன்று பிலிப்பைன்ஸ் அருகே பசிபிக் பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 8ஆம் தேதிக்கு மேல் 20ஆம் தேதிக்குள் தலா 2-3 நாட்கள் மழை வானிலையை ஏற்படுத்துவதற்கு சாதகம் இருக்கு. முதல் நிகழ்வு 8லிருந்து 15 என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் அது 2வது நிகழ்வோடு சேர்ந்து கூட வரலாம். அது எல்லாமே ஆய்வில் இருக்கு. நேற்றைக்கு எங்கே மழை பொழிந்தது, இன்றைக்கு எங்கே மழை பெய்ய இருக்கிறது, வரக்கூடிய நாட்கள் மழை எங்கே, வெயில் எப்படி இருக்கும், அதனால் வெப்பம் எப்படி இருக்கும், மீண்டும் கிழக்கு காற்று தொடங்குவது எப்போ, வெயில் தணிவது எப்பொழுது, இவையெல்லாம் மழையெல்லாம் இதுல பார்ப்போம். அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு இடம், அப்புறம் தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நேற்றைக்கு மழை. நல்ல மழை பல இடங்களில் பொழிந்திருக்கிறது. நேற்றும் 5 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்த இடங்கள்லாம் உண்டு. அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக பார்ப்போம். முதல்ல ஈரோடு மாவட்டம், சிறுவலூர் 29.2 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சிறுவலூர். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அதே ஈரோடு மாவட்டத்தில் அப்படியே மொடக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிக்கெல்லாம் நேற்றைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்தது. அதாவது தெற்கு பகுதி, ஈரோடு மாவட்ட தென்கிழக்கு பகுதியில் நேற்றைக்கு அந்தியூர், எண்ணமங்கலம் போன்ற பகுதிகளுக்கும் ஒரு மழைக்கு மேல் பொழிந்திருக்கிறது. மொடக்குறிச்சி 18 மில்லிமீட்டர். அதே போல மொளாசி, அதாவது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சிக்கு கிழக்கு நாமக்கல் மாவட்டம் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்தை ஒட்டிய பகுதி, அது மொடக்குறிச்சிக்கு நேர் வடகிழக்கே. மொலாசி 21 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி 18 மில்லிமீட்டர். மேலும் நத்தக்காடையூர் 58 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டருங்க. குட்டப்பாளையம் 34.4 மில்லிமீட்டர். இவையெல்லாம் ஈரோடு மாவட்டம் தெற்கு, அதாவது திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லை பகுதி. கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் 34 மில்லிமீட்டர். வெள்ளிமலைப்பட்டினம் 25 மில்லிமீட்டர், 27 மில்லிமீட்டர், 26.8. போலுவப்பட்டி 32 மில்லிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம். இதெல்லாம் பெரிய போது 38 மில்லிமீட்டர். பாருங்க, 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சில இடத்துல. மேலும் குட்டப்பாளையம் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் வடக்கு ஓரம், ஈரோடு எல்லை ஓரம்லாம் மழை. அடுத்தது தேவதன்பட்டி 21 மில்லிமீட்டர், ஈரோடு மாவட்டம் தேனி மாவட்டம் தேவதன்பட்டி 22 மில்லிமீட்டர். மேலும் சிவகாசி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கிறது. அது ஒண்டி புலி நாயக்கனூர் 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு ஓரம் தடியம்பட்டி, தேவர்குளம் 20 மில்லிமீட்டர், 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி 49 மில்லிமீட்டர், 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர். தென்காசி 23 மில்லிமீட்டர். செங்கோட்டை 40 மில்லிமீட்டர், 4 சென்டிமீட்டர். வீரகேரளம்புதூர் 17 மில்லிமீட்டர். கோவிந்தபேரி 17 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில். அடுத்தது தடிகாரக்கோணம் கன்னியாகுமரி மாவட்டம் 31 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா
பரளியாறு 20 மில்லிமீட்டர் மழை, எல்லாம் 2 சென்டிமீட்டர்ல இருந்து 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் குறைவான மழை பொழிந்த இடம், பல இடங்கள் இருக்கு. தூறல் நனைக்கும் மழையெல்லாம். திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு ஓரம், ஈரோடு மாவட்ட ஓரம், அதே போல தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, பெரிய பொது உள்ளிட்ட பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டம், அப்படியே கர்நாடக எல்லையோரம், அதாவது எண்ணமங்கலம் தொடங்கி திருப்பூர் மாவட்ட எல்லை வரைக்கும் உள்ள மழை, மொடக்குறிச்சி உட்பட. ரைட், இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நேற்றைக்கு கிழக்கிலிருந்து வந்த உயரழுத்த காற்று, உயரழுத்த நிகழ்வு சற்று தெற்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வர வேண்டிய அந்த குளிர்ந்த காற்று, வெப்பமடைந்து மேலெழுந்து வரக்கூடிய நீராவி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வராமல் கிழக்கிலிருந்து சற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நீலகிரி மாவட்டத்தை நோக்கியும், ஈரோடு மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியை நோக்கியும், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட கேரள எல்லையோர பகுதியை நோக்கியும், கர்நாடக பகுதியை நோக்கியும் அனுப்பியது. இதன் காரணமா கர்நாடக பகுதிக்கோ கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு போனாலும் அங்க மழைக்கு சாதகம் இல்லை, குளிர்ந்த காற்று இல்லை, வெறும் வெப்பமான பகுதியாக மாறிவிட்டது. ஆனால் மழை தடுத்து மழைப்பிடிப்பு ஏற்படுத்தியது தொண்டாமுத்தூர் மற்றும் ஈரோடு திருப்பூர் மாவட்ட எல்லை பகுதியெல்லாம். இன்றைக்கு பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில்ல இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே பெரிய மழை இல்லைங்க, லேசான மழை. கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி, அதாவது மருதமலை, தொண்டாமுத்தூர், அதனை ஒட்டியுள்ள அந்த அப்படியே மேட்டுப்பாளையம் வரைக்கும் உள்ள பகுதிகள், கேரள எல்லையோரம் அட்டப்பாடி பகுதியில் இருந்து கோயம்புத்தூருக்கும் அட்டப்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பெரிய மழை இல்லை, ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். அதாவது மருதமலை, அந்த பக்கம் அட்டப்பாடி, தெற்குப்புறம் தொண்டாமுத்தூர், வடக்குப்புறம் மேட்டுப்பாளையம், இதற்கு இடைப்பட்ட அந்த கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள். அதே போல வெள்ளியங்கிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு, வெள்ளியங்கிரிக்கலாம். அடுத்தது வால்பாறை பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உடுமலைப்பேட்டை, இந்த பொள்ளாச்சிக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை, வரலாம், தூறலாம், அப்படிதான் சொல்லலாம். அதே போல நெகமம், கருமாபுரம், காட்டப்பட்டு இதில் உள்ளே எல்லாம் வாய்ப்பு இப்பொழுதைக்கு தெரியல. ஏதாவது இருந்தால் மதியம் தேவைப்பட்டால், அவசர அறிக்கை ஏதாவது தேவைப்பட்டால் மாலையில் முன்கூட்டியே 4 மணிக்கு அறிவிக்கிறேன். நாம் அறிவிக்கப்படுவது எல்லாம் மதியம் மாலை மழை தான். அதனால மதியம் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்டம், கேரள எல்லையோர நீலகிரி மாவட்டம், வால்பாறை பகுதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது தென்காசி மாவட்ட பகுதி மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, தேனி மாவட்ட பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேற்று போல் சற்று உள்ளே வந்து ஓரிரு இடங்கள்ல கொடுக்கலாம், ஓரிரு இடங்கள் தான். எப்படி நேற்றைக்கு புளியக்குடி அருகில் இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் நெருங்கி வந்துச்சு, அப்படியே கயத்தரை வரைக்கும் நெருங்கி வந்துச்சு, கோவில்பட்டி வரைக்கும் நெருங்கி வந்திருக்கு, தேவர்குளம் வரைக்கும் கூட வந்து மழை பொழிந்துருது அல்லவா, அதே போல சற்று உள்ளே வந்து பொழியலாம். இன்றைக்கு மட்டும்தான் இப்படி கேரள எல்லையோரம், நாளைக்கு கேரளாவுக்குள்ள மட்டும்தான் சனிக்கிழமை, இங்கே கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், உயரழுத்தம் நன்றாக ஆக்கிரமித்து விடும். 1ஆம் தேதியிலிருந்து வெயில் அதிகரிக்கும், 8ஆம் தேதி வரை தாங்க, அச்சப்பட வேண்டாம். 7ஆம் தேதி வரைன்னு வச்சுங்க, 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஒரு வார காலம் மீண்டும் ஈரோடுக்கு 100 டிகிரி எட்டும், 100 டிகிரி எட்டும், 101 கூட ஈரோடு போகலாம். சேலம் 100 டிகிரிக்கு நெருக்கமா வரும், 98, 99 வரும். கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் உயர்ந்து காணப்படும், கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் உயர்ந்து காணப்படும். பொள்ளாச்சி அதை விட கொஞ்சம் உயர்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம். ஆனா பகல்ல வெயில் இருக்கும், இரவில் அப்படியே குளிர்ந்த வானிலை. உயரழுத்தத்தோட குணம் என்னன்னா 24 மணி நேரம் உயரழுத்தம் சுழண்டு கொண்டே இருக்கும். அது மேலிருந்த அதாவது மேலிருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை கீழே அழுத்தும், தரை வழி பயணிக்கும், அது பாலக்காட்டு கணவாய் வழியாக வெளியேறும். இரவு நேரத்துல குளிர் காணப்படும், அதிகாலை நேரத்துல குளிர் காணப்படும், நள்ளிரவுக்கு பிறகு குளிர் காணப்படும், அதிகாலை காலை வரைக்கும். கடலோரம் நுழையக்கூடிய குளிர்காற்று மேற்கே வருவது காலை ஆகிவிடும், புரியுதுங்களா? ஆகவே 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வருதுன்னா வெப்பம் வந்தாலும் 40 கிலோமீட்டர் வேகத்துல வந்தா டைம் எடுத்துக்கொள்ளும். கடலோரத்திலிருந்து அது வந்து குளிர் வந்தாலும் கடலோரத்திலிருந்து உள்ளே வருவதற்கு டைம் எடுத்துக்கொள்ளும். அதனாலதான் கடலோரம் நள்ளிரவு அதிகாலை, உள்ளே அதிகாலை காலை, மேற்கே எல்லாம் இப்படி குளிர் நிலவும். குளிர்னா நடுக்கும் குளிர் அல்ல. பகல் நேரத்துல இவ்வளவு வெப்பம் உயரும் பொழுது இரவு நேரத்துல புழுக்கம் நிலவணும் அல்லவா, அப்படிப்பட்ட புழுக்கம் இருக்காது.
24 மணி நேரம் உயரழுத்த காற்று அனுப்பி கொண்டே இருக்கும். பகல்ல வெப்பம் இருக்கும், வெயில் இருக்கும் என்பதன் காரணமா அந்த உயரழுத்த காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று, குளிர்ந்த நீராவி, அதில் இருக்கக்கூடிய நீர் துளிகள் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வறண்ட காற்றை மேற்க போகும். அது சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல், பரமத்தி வேலூர் மற்றும் கரூர் பரமத்தி மற்றும் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி உள்ளிட்ட தெற்கு பகுதிகள், அப்படியே திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரத்திலிருந்து பொள்ளாச்சி வரைக்கும் உள்ள பகுதிகள், கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கூட கொஞ்சம் வெப்பத்தை உயர்த்தும் வரக்கூடிய நாட்கள்ல. தென் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் நேற்றைக்கு இருந்த வெப்பத்தை விட, இன்றைக்கு இருக்கக்கூடிய வெப்பத்தை விட, நாளைக்கு இருக்கக்கூடிய வெப்பத்தை விட 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை பகல் நேர வெப்பம் உயர்ந்திருக்கும். உச்சபட்ச வெப்பம் எத்தனை மணிக்குன்னா 2லிருந்து 4 மணி வரைக்கும். உச்சபட்ச வெப்பம் 2லிருந்து 4 மணி வரைக்கும். காரணம் என்னன்னா 11, 12 மணிக்கு கிழக்கே வெப்பம் அடைவது மேற்கே வருவதற்கு மாலை ஆயிடும். அதனாலதான் 2 மணிக்கு மேல 4 மணிக்கு இடைப்பட்ட காலம். சில இடங்கள்ல 5 மணி வரை கூட கடுமையாக சுட்டரித்து கொண்டிருக்கும். சில இடத்துல வெயில் மேற்கே 4, 5 மணிக்கு தான், 2 மணிக்குல இருந்து 5 மணி வரைக்கும் மேற்கே வெப்பமா இருக்கும். கடலோரம் எல்லாம் மதியம் 2 மணி வேக்கல 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனால் கடலோரம் பெருசா இருக்காது வெப்பங்க. சும்மா 34, 35க்குள்ளதான் இருக்கும் செல்சியஸ்ல. அதாவது சும்மா 95, 94, 95க்குள்ளதான் ஃபாரன்ஹீட்ல இருக்கும். மேற்கே போக போக தான் அது 97, 98, 99, 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டா போகும். ஈரோடு தான் உச்சபட்சத்தை எட்டும். ஈரோடு, கரூர், பரமத்தி, பொள்ளாச்சியும் கோயம்புத்தூரை காட்டிலும் பொள்ளாச்சி கொஞ்சம் வெப்பம் கூடுதலா இருக்கும். காரணம் என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே மருதமலை போய் தடுத்துரும் அந்த காற்றை. ஆனால் பாலக்காட்டு கணவாய் வழித்தடமாக இருக்கிற காரணத்தினால வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்த பிறகு அந்த காற்று, வறண்ட காற்று பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வழியாகவும் கருமாபுரம், காட்டம்பட்டி மற்றும் அப்படியே காமநாயக்கம் பாளையம் வழியாக கிணத்துக்கடவு, அப்பாச்சி கவுண்டரம்பதி வழியாக அது மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது முதல் வாரத்தில் வெப்பம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துங்க. ஆனால் இரவு நேரம் அப்படியே தலைகீழாக குளிர்ந்த வானிலை இருக்கும். அதிகாலை நேரத்தில், காலை நேரத்தில் டெல்டாவில் நள்ளிரவு அதிகாலை, உள்ளே காலை அதிகாலை. புரியுதுங்களா? தெற்கே பொதுவாக இப்ப இருக்கிற வெப்பத்தை விட சற்று கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதி, மேற்கு ஓரம், கேரள எல்லையோரம் கொஞ்சம் உள்ளே ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மழை 8ஆம் தேதி. புதிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதிக்கு சுமத்ரா தீவு அருகே வரும் 8ஆம் தேதிக்கு மேல. அது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து மழை மேகங்களை உண்டாக்கும், மழை தூறலை கொடுக்கும், வெப்பத்தை தணிக்கும். 8ஆம் தேதிக்கு மேல மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். 8ஆம் தேதிக்கு மேல 8லிருந்து 20 வரை வெப்பம் குறைந்திருக்கும். ஆனால் புழுக்கம் இருக்கும், சூடு இருக்காது, வியர்வை இருக்கும். அனல் இருக்காது, வியர்வை இருக்கும், புழுக்கம் இருக்கும், உப்புசம் இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்களிலே மழை இருக்கும். அது எங்கே, எப்படி என்பதை பார்க்கணும். ஆனால் பரவலா எல்லா நாளும் மழை அல்ல. அதாவது 8லிருந்து 15க்குள் ஒரு நிகழ்வு, அதுல 3 நாள், ஏதாவது 3 நாள் மழையா தூறலா அப்படிங்கிறது ஆய்வு இருக்கு. 15லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது 2-3 நாள் அது மழையா பெருமழையா அதெல்லாம் ஆய்வில் இருக்கு. நிகழ்வு ஆய்வில் இருக்கு. நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைந்து இலங்கையை நெருங்குகிறது என்பதை பார்க்கணும். எந்த வழித்தடத்தில் வருகிறது என்பதை பார்க்கணும். அதெல்லாம் ஆய்வில் இருக்கு. ஆக நிகழ்வு உறுதி, வெப்பம் தணிவது உறுதி 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை வெப்பம் உயர்ந்திருக்கும். இரவு நேரம் குளிர்ந்திருக்கும், பகல் நேரம் உயர்ந்திருக்கும் வெப்பம். இதுதான் வரக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கு இது பொருந்தும். சார் எங்க மாவட்டத்துக்கு எப்ப சார் திருவண்ணாமலைக்கு மழை, கள்ளக்குறிச்சி எப்படி கேட்டீங்க அப்படின்னு தெரிந்தால் நானே சொல்லி இருப்பேன். இப்பொழுதைக்கு அந்த நிகழ்வு கிணற்றில் போட்ட கல்லு போலதான். அது எப்பொழுது வரும், அது எந்த இடத்தில் நகரும், எந்த வழித்தடத்தில் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கு. கண்டிப்பா வெப்பம் குறைந்திருக்கும், மழை வானிலை இருக்கும். 8ஆம் தேதிக்கு மேல் 20ஆம் தேதிக்குள் நிகழ்விற்கு தலா 2-3 நாள், மொத்தத்துல அந்த 8லிருந்து 20க்குள் ஏதேனும் 5-6 நாள். புரியுங்களா? பாக்கி நாள்லாம் வெயில் தான். அது எந்த நாள் என்பதை வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.